தமிழ்நாட்டுக்கு சார் வந்துட்டாரு. பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கின ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை தமிழ்நாட்டிலேயும் கொண்டு வந்துட்டாங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் பண்ணாதீங்க. 6,41,00,000 வாக்காளர்கள், அவங்கள 68,427 பூத்துகள் இருக்கக்கூடிய 2,11,000 பூத் ஏஜென்ட்டுகளை இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்காக ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அதுவும் வெறும் 6 நாள்ல. ஏன் இவ்வளவு அவசரம்? என்ன வேர்ல்ட் ரெக்கார்டா நடத்த போறீங்க? பீகார்ல நடந்த மாதிரி ஏன் ஓட்டு எடுக்க முடியுமா? என்கிட்ட ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு, எப்படி எடுப்பாங்க? ஐயோ, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லையே. என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் சொன்னதாலதான் அந்த ஆதார் கார்டை எடுத்துக்கிட்டோம்னா அது கூட இன்னும் சில ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். 13 விதமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. 2002 அதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கான ஆதாரங்கள் கொடுத்தா போதும், உங்களுடைய வாக்குரிமை நிரூபிக்கப்படும். ஆனா 2002க்கு அப்புறமா 2005, 2008 இப்போ வரைக்குமே சரி, நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அது எதுவுமே கணக்கு கிடையாது. நீங்க அந்த ஃபார்மோட சேர்த்து டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி இந்திய குடிமகன் தான் நான் அப்படின்றத நிரூபிச்சாதான் உங்களுக்கான ஓட்டுரிமைன்றதே வழங்கப்படும். தினக்கூலியாரு ஃபாரின் போய் எங்கேயோ போ, ஆனா இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் வெறும் ஒரே மாசத்துல முடிச்சிருவேன். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஒரு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க. அதுல என்னுடைய வாக்கு விட்டு போயிடுச்சு அப்படின்னா வர டிசம்பர் 9ல இருந்து 2026 ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள கேள்விகளோ இல்ல ஆவணங்களோ கொடுத்தீங்கன்னா அந்த இறுதி வாக்காளர் பட்டியலை பிப்ரவரி மாசம் வெளியிடுவாங்க. இதுல உங்க பேர் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எவ்வளவு கேள்வி, எவ்வளவு குழப்பம். இத்தனை நாளா எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் கவுன்சிலர்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம வாக்கு இனி செல்லாதுன்றாங்க. இது போலி வாக்காளர்களை நீக்கிறதுக்கான வேலைன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய உண்மையான வாக்காளர்களே நீக்கப்பட போறாங்க. இதை எதிர்த்து திமுக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுது. அதுல அதிமுக கலந்துக்கல. காரணம் உங்க பாஜக கூட்டணியில இருக்காங்க, தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. ஆனா தாவி கையை கலந்துக்கல. சர்க்கார் படம் பார்த்துக்கியா? எங்கன்னா சுந்தர் பிச்சை மாதிரி தனியாக தான் வழிபாரு.